தேவை ஏற்பட்டால் வரும் திமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவோம் என தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் EVK இளங்கோவன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடவே விரும்புவதாக தெரிவித்தார். எனினும் கூட்டணி தேவை ஏற்படும் பட்சத்தில் மதசார்பற்ற கட்சிகளோடு கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் என்று கூறினார். மதசார்பற்ற கட்சிகளான திமுக, தேமுதிக, கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளை கருதுவதாக கூறினார். காங்கிரஸ் கட்சி அதிகமாக கூட்டணி சேருவதற்கு வாய்ப்புள்ள கட்சி காங்கிரஸ் கட்சி ஒன்றுதான். ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையில் 234 தொகுதியிலும் போட்டியிட வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஒருவேளை கூட்டணி தேவை என்ற நிலை ஏற்பட்டால் மதச்சார்பற்ற கட்சிகளோடு கூட்டணி சேர்வோம். மதச்சார்பற்ற கட்சிகளாக நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை, கம்யூனிஸ்டுகளை, விஜயகாந்த் போன்றவர்களை கருதுகின்றோம். மேலும் பேசிய அவர் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது குறித்து உயர்நீதிமன்ற நீதிபதி கொண்டு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று கூறினார். செம்பரம்பாக்கம் ஏரியில் தாமதமாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டதற்கு தான் காரணம் அல்ல, மறைமுகமாக அதிகாரிகள் தான் காரணம் என்ற முறையில் அவர் பேசியிருக்கிறார். இது அப்பட்டமான பொய். ஆகவே செம்பரம்பாக்கம் ஏரியில் தாமதமாக நீர் திறந்து விடப்பட்டதற்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு விசாரணை குழு தேவை.